படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்மளை எப்படி இருந்தோமோ அப்படி இருக்க ஃபீல் வச்சா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக நல்லா ஹியூமர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேசுவாங்க, ஒரு குரூப்பில் ஒரு ஆள் இருப்பாங்களே, அந்த மாதிரியான ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் புதுமுகங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அவர் கடைசியில் அவர் சேர்ந்துட்டாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா எல்லாம் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் சீன் எல்லாமே வந்து எதுவுமே போர் அடிக்கலை. கரெக்டாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஃபீலும் இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலியும் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. அவங்க அனுப்புகிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஃபேமிலி புரிஞ்சுட்டு திருப்பி அவங்க ஃபேமிலி 1-2 காமிச்சிருக்காங்க. சீன் பை சீன் சூப்பராக இருக்குது. நல்லா கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் ஃபைனலாக அந்த ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது அந்த ஃப்ளவ் ஃபீல். கிளைமேக்ஸ் ஏதோ ஒரு இன்ட்டுக்கு இருக்குன்னு நினச்சானா பொண்ணு ஹீரோயின் வந்து மேலேருந்து விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இம்பேக்ட் நான் எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். அது எதிர்பாராத ஒரு இதுதான். ஆமாம், அவரே கொலை பண்ணிடுறாரு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சீன் அப்படி இதில் இருக்குது. நல்லாயிருக்கு. அது நிஜமாலுமே அது உயிரோடு இருக்கும்போது அது இது பண்ணும்போது இது புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கான ஃபீல். அது அவர் யோசிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க இது வேறு போட்டனாக இருக்கக்கூடாது. அது சொல்லியிருக்காருல்ல, அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அது நல்லாவே புரியும். ஆமாம், புதுசாக வந்திருக்கு. நல்லா இருக்கு. நான் ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாம் கண்டிப்பாக அது போயிட்டு தான் வந்தது. திருப்பி அது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டோம். படத்தில் அப்படியே உட்காந்து நம்ம அமைதியாக பசங்களோடு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே சாலையாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து பார்ப்பாங்க. அது படம் என்ன நினச்சி பண்ணாங்களோ அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இருக்காங்க. ஈவினிங் ஷோ திருப்பி போகிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், புக் பண்ணியிருக்கேன். போகிறேன் நான் காட்டுறேன். ஓகே. படம் சூப்பராக இருக்குது சார். என்ன சொல்ல, இது வந்து ஒரு 90ஸ்க்கான ஒரு சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் தென் காமெடி சொல்லணுன்னா நல்ல டைமிங் காமெடி ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னல் இட்ஸ்ன்னு சொல்லுது. லேடிஸ்க்கெலாம் வந்து மஸ்ட் வாட்ச் மூவிஸாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் சார். ஹீரோயின் எல்லாமே ஃப்ரெஷர் மாதிரி யாருமே தெரில. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லணும்னா 90s ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 96 எப்படி எல்லாருக்கும் நம்ம பிடிச்சதோ அந்த மாதிரி இந்த படமும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஆமாம், அதெல்லாம் வந்து நம்ம அதான் சொல்கிறேன், நம்ம ஏஜில் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட எப்படி இருப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு எனக்குன்னா வந்து நிற்பான்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் தான். அண்ட் தென் நம்ம புரிஞ்சுக்கிற விதம், பொண்ணுங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், பொண்ணுங்க நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த விதம் தான். பாருங்கள், எல்லாருமே வந்து பாருங்கள். ஹாஸ்பிட்டல் அந்த காமெடி சீன்ஸ் தான் சொல்கிறீங்க. அதான் சொல்கிறேன், காமெடி ஹியூமர் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. எங்கேயுமே வந்து ஒரு மொக்க ஜோக் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து 100% அந்த டைலாக் எடுத்துருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக நான் ரீவாச் பண்ண போகிறேன். ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து திருப்பி ரீவாச் பண்ணுவேன். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சென்டிமெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய காமெடி நல்லா இருக்குது. நல்லா ஃபன்னாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலியோட சென்டிமெண்ட் ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம், அவங்களாம் ஹார்ட் ஃபெல்லாக டச் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸோட இருக்குது. நர்ஸு கேரக்டர் ரொம்ப காமெடியாக இருக்குது. அதான் ரியல் லவ் இருக்கு. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த 4 பாய்ஸ் கேங்கும் அதுவும் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியாக பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு செம்ம சூப்பராக இருக்கும். செகண்டும் நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க.
சூப்பராக இருக்குங்க. காமெடியில் நல்லா இருக்குங்க. ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வரப்போ தான் ரொம்ப சீரியஸாக வர மாதிரி இருக்குது. அந்த படத்துலேருந்து வெளியில் வராத மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்கிற வார்த்தையே வரல. உண்மையிலே படம் சூப்பராக இருக்குங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நடித்தவங்களாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அனுபவித்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இல்லை அப்படி தான் நம்ம உள்ளே போனோம். புதுசாக இருக்காங்க, என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் படம் போகிறத பார்த்தா எல்லாருமே ஆல்ரெடி படம் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த கதை நல்லா போயிட்டுருக்கு. படம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் நல்லா இருந்ததுங்க. அதுதான் தேட்டர்லேயே விசில்ஸு என்னத்துலையும் நல்லா இருந்தது தலைவன். நம்ம தான் படம் போடக்குள்ளேயே அந்த 2005 போடுறாங்க இல்லையா, அந்த டைமில் ஒரு படம் பார்த்தா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, நம்ம காதல் 7G ரெயின்போ காலனி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்தது உண்மையிலேயே படம். நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் தலைவா வார்த்தை வரல. நீங்கள் படம் முடிஞ்சு வெளியே வர எல்லாத்துட்டையுமே கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. படத்தோடு அப்படியே ஒட்டி வர மாதிரி தான் இருக்குது. அவர் கை கொடுத்துட்டு வரப்போ கூட வார்த்தை வரல, அப்படி தான் இருந்தது. நல்லா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இல்லை அது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்படி தானே இருப்பாங்க. ஸோ உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு அப்படி போகிறப்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு இதுதான். நல்லா இருந்துச்சு தலைவா. படத்தில் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. ஆமாம். தேங்க்யூ சார். டைரக்டர் சுரேந்தர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. மாயபிம்பம் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துட்டு இப்போ வந்திருக்கோம். தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே ஆர்டிஸ்ட் மாதிரியே தெரியவே இல்லை. எல்லாருமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. காமெடி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பாடினவங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டருக்கு வாங்க. ஜென்சி கிட்ஸ் முக்கியமாக வந்து பாருங்கள். லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் யாருமே வித்தவுட் மேக்கப்பில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப லைவ்லியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.